Hi guys, இன்னைக்கு ஒரு மினி லாக் பார்க்க போறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த ட்ரிப் வந்து என் फ्रेंड्स கூட போறதுனாலயோ என்னவோ தெரியல. என்னால இதுல இருக்கிறது எதையுமே வந்து ட்ரிம் பண்ணவே முடியல. சோ எல்லா மூமெண்ட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாங்க திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் போறோம். சோ முருகன் கோயில் போறதுக்கு இவ்ளோ ஏண்டா இவ ஹைப் பண்றான்னு நினைக்காதீங்க. சோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். சோ நாங்க எப்பவுமே போனா வந்து ஒரு 4 பேரோட முடிச்சுக்குவோம். ஆனா இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து 11 பேரோட நாங்க இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்க சக்சஸ்ஃபுல்லாவும் முடிச்சிட்டோம். எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. சோ அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணனும்னு நினைச்சு தான் இந்த வீடியோ. சோ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால ரொம்பவே எக்ஸைட்மென்ட் எல்லாரும் வந்து சந்தோஷமா தான் போனோம். சோ போயிட்டு கற்பூரம்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒண்ணா ஏத்தலாம் அப்படினு சொல்லிட்டு ஏத்தும்போது வந்து அரோகரா அப்படினு சொல்லிட்டு ஒரு வைபோட நாங்க வந்து படிக்கட்டலாம் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ மேல போயும்போது உண்மையா சொல்றேன் ரொம்பவே ஜாலியா फ्रेंड्स கூட போறதுனால வந்து படிக்கட்டலாம் ஒரு இதுவாவே எங்களுக்கு தெரியல. சோ போனதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பூரம்லாம் ஏத்தி முடிச்சிட்டு அப்படியே போனா வந்து சேமியா ஐஸ்னு ஒரு தாத்தா சொன்னாரு. சரி கிட்ட போய் பார்த்தோம் சேமியா ஐஸ் வந்து அவ்வளவா நல்லாவே இல்ல. சோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வந்து பால் ஐஸ் வாங்குங்க, கிரேப் ஐஸ் வாங்குங்க. திருத்தணி போனீங்கன்னா நீங்க இத வந்து வாங்கலாம். சேமியா ஐஸ் வந்து டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிக்கவே இல்ல. சோ நான் அத வந்து மங்கிக்கு கொடுத்துட்டேன். சோ மங்கியே வந்து என்கிட்ட புடுங்க பாத்துச்சு. இந்த நானே வெச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா மங்கினா எனக்கு பயம் ஃபோன்லாம் வேற புடுங்கிக்கும் அது. சோ ஒரு வழியா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே நாங்க எங்க ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்ததனால நியல பார்த்தே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறமா ஒரு குட்டி பிரேக். மேல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். சோ அங்க போயிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திரும்பி வந்து படிக்கட் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ உண்மையா சொல்றேன் அந்த படிக்கட்லாம் வந்து அவ்வளவு சூடா இல்ல. ஆனா மேல டாப்ல ஒரு எவ்வளவு இருக்கும்னா ஒரு 35 படிக்கட் இருக்கும். செம்ம ஹீட் அப்படியே கால்லாம் வந்து திகுதிகுன்னு ஏதோ நெருப்பு மிதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா நிறைய கடைங்களுமே இருந்துச்சு. நான் சொன்ன ஸ்பாட் வந்து இதுதான். செம்ம வெயில் என்னால நடக்கவே முடியல. அங்கங்க வந்து அந்த yellow கலர் ஷீட் மட்டும் தான் போட்டுருந்தாங்க. அங்க மட்டும் தான் நிழலே இருந்துச்சு. மிச்ச இடம் ஃபுல்லாவே செம்ம ஹீட். அதே மாதிரி தான் மேலேயும் அந்த மேட் போட்ட பிளேஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு சில்லுன்னு. மிச்சபடி இருக்க இடம்லாம் செம்மையா கொதிக்குது. சோ வெயில்ல போறது வந்து அட்வைசபிளே கிடையாது. சோ அப்புறம் போயிட்டு லைன்ல நின்னுட்டு நாங்க அப்படியே வந்து பேசிட்டே போயிட்டு இருந்தோம். சோ கரெக்ட்டா எப்படினா ஒரு 11:30 ஆயிடுச்சு நாங்க படிக்கட் ஏறி வரதுக்குள்ளேயே. அதுக்கு அப்புறமா கரெக்ட்டா சாமி தரிசனம் வந்து 12 மணிக்கு நட க்ளோஸ் பண்ற டைம். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா நாங்க வந்து சாப்பிடுறதுக்காக அங்கேயே வந்து அன்னதானம் போடுவாங்க. சோ அது வந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. அந்த பிளேஸ்ல ஃபுட் எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏதோ வந்து ஒரு கல்யாண வீட்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா. நான் வந்து சாம்பார் அதுக்கு அப்புறமா வந்து ரசம் ஊத்திட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து மோர் குழம்பு ஊத்திட்டா. சோ மோர் குழம்பும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு பொரியலுமே கொடுக்குறாங்க. அந்த பொரியலுமே வந்து குறை சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணி நீங்க வந்து சாப்பிட்டு கூட வரலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன வெளியில வந்து நிறைய கடைங்கலாம் இருந்துச்சு. எல்லாமே ஒண்ணொண்ணா பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நானுமே போறேன்றனால எனக்குமே நிறைய புதுசா இருந்துச்சு. அதுல ஒண்ணு தான் இந்த மிஷின். சோ பிரசாதம்லாம் வாங்கிட்டு வைக்கிறதுக்கு பேக் இல்ல. அதனால வந்து 10 ரூபாய் நோட்டை இன்செர்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பேக் கொடுக்குது இந்த மிஷின். சோ அதையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுமே நாங்க யூஸ் பண்ணோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது புதுசா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவும் இருக்கு அந்த பேக்கோட குவாலிட்டி. 10 ரூபாய்க்கு ஏத்த குவாலிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸா போனாலே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். தெரியும்ல உங்களுக்கு நிறைய குரூப் செல்ஃபீஸ்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறமா டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நாங்க 2:10க்கு அங்க போனோம். சோ வேகமா வந்து படிக்கட்லாம் இறங்கி முடிச்சிட்டு கீழ வரும்போது இந்த ஒரு கடையை பார்த்தோம். கீ செயின் கடை ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சோ அதனால வந்து தங்கச்சிக்காக இந்த கியூட்டான ஒரு கீ செயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தா. 50 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா நாங்களுமே அங்க இருந்து கிளம்பி ட்ரெயினுமே வந்து கரெக்ட் டைம் பிடிச்சிட்டோம். 2:20க்கு அந்த ட்ரெயினை பிடிச்சி நாங்க வந்து வீட்டுக்குமே சேஃபா வந்தாச்சு. சோ வர வழியில ட்ரெயின்ல ஒரு குட்டி பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு சாக்கி கொடுத்திருந்தா. சோ அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு ரொம்ப சேஃபாவே வந்துட்டோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.